இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சொரக்காய் வச்சு ஒரு இறால் குழம்பு தாங்க. சொரக்காவும் இறாலும் சேர்த்து குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நைஸாக இருக்கிறது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெய் கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் 1/2 கிலோ பிரான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சுரக்காய் ஒரு 10லேருந்து 12 துண்டு வரும். கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம், இல்லைனா ரொம்ப சுரக்காய் சேர்த்துட்டோம்னாலும் சுரக்காவாக தெரியும். ஒரு கைப்பிடி அளவு சுரக்காய் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான், அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வாங்கினது வந்து கடல் ப்ரான் தான். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சு, ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக புளி ஊற்றி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பு கரைச்சி வச்சுக்கலாம். என்னென்ன சேர்த்துருக்கோன்னா நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த பொருளும் தேவையில்லை. நான் வந்து தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சோம்பு, சீரகம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எல்லாம் தனித்தனியாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு இதாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சுட சுட ப்ரான் குழம்பு ரெடி ஆயிரும். ப்ரான் வித்து சொரக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தோடையும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அருமையான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.